த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சாங்க. அந்த ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள 3 மாவட்டத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிட்ட ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினாங்க. அந்த ஆய்வு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் போதை சம்பந்தமான பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அதுக்கான ஆய்வு. அந்த பள்ளி குழந்தைகள் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிட்ட அந்த ஆய்வை நடத்தக்குள்ள அதுல 9% மாணவர்கள் எங்களுக்கு போதை சம்பந்தமான பழக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இதுல மாணவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம், எங்களுக்கு அந்த போதை சம்பந்தமான வஸ்துக்கள் எளிமையா கிடைக்குது. அதாவது ஸ்கூலுக்கு வெளியில இல்ல ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையிலே எங்களுக்கு கிடைக்குது, எளிதா வாங்கக்கூடியதா இருக்கு, அதனால நாங்க அந்த பழக்கத்துக்கு ஆளாகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சக மாணவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால நாங்க அந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, எங்களுடைய சீனியர் மாணவர்களை பார்த்து நாங்க அதுக்கு ஆர்வம் அடைஞ்சு அந்த போதை பழக்கத்திற்கு பழக்கமாயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா, வீட்டில் யாராவது பெற்றோர் போதை சம்பந்தமான விஷயங்கள் அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கக்குள்ள இல்ல அவங்களுடைய உறவினர்கள் ஏதாவது அது மாதிரியான பழக்கங்கள் இருக்கக்குள்ள அதை பார்த்து நாங்க இந்த பழக்கத்துக்கு ஆளாகிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த போதை வஸ்துக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை நாங்கள் ட்ரை பண்ண போய் அந்த பழக்கத்துக்கு நாங்கள் ஆளாகிட்டோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பெற்றோர்கள் 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் வீட்டில் தனியாக தான் இருப்போம். அப்படி தனியாக இருக்கக்குள்ள இந்த மாதிரியான போதை சம்பந்தமான விஷயங்களில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் அவர்களாகவே முன் சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 30,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் 9% மாணவர்கள் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையா அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. இதுல முக்கியமா அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான காரணங்கள் தான் மாணவர்களை அந்த போதை சம்பந்தமான விஷயங்களை நோக்கி பயணிக்க வைக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீர்வு 3 பேர்கிட்ட தான் இருக்கு. யாருக்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பெற்றோர்கள் கிட்ட தான், ரெண்டாவது ஆசிரியர்கள் கிட்ட, மூணாவது சமுதாயத்திற்கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்க வீட்டு ஜன்னல்ல யாராவது ஒரு கல் எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜன்னல் உடையுதுன்னா முதல்ல யார் கேட்பாங்க? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்களா, இல்லை சமுதாயம் கேட்குமா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வெளியில கேட்பாங்க, ஏன் என் ஜன்னலை உடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல உங்களுடைய குழந்தைகள் போதை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்களா, இல்லை அதுக்கான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பெற்றோர்கள் நீங்க தான் அவங்க கிட்ட நேரம் செலவு செஞ்சு அதுக்கான விஷயங்களை அவங்க கிட்ட பேசக்குள்ள, அவங்க மனம் திறந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்லக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத அவங்க கிட்ட நீங்க தொடர்ந்து கண்காணிக்கக்குள்ள அவங்களுடைய ஆரம்ப நிலையிலே பாத்தீங்கன்னா போதை பழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க எளிமையாவே கண்டுபிடிச்சிடலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது ஆசிரியர்கிட்ட நம்ம இந்த மாதிரி போதை பழக்கங்கள்ல மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சாதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சமுதாயத்திற்கு இன்னும் அதிகமானதான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா பெற்றோர்கள்னால ஆரம்ப நிலையிலேயே உங்க குழந்தைகளை சரியான முறையில நீங்க கண்காணிச்சு சரியான முறையில அவங்க கிட்ட நேரத்தை செலவு பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதுக்கான சரி பண்ற வழியை நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு போதை சம்பந்தமான விஷயங்களை உங்க வாயில நீங்க ஒரு துளி போட்டாலும் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மருத்துவ ஆய்வுகள் அது உங்க உடம்புக்குள்ள போய் ஏதோ ஒரு உறுப்பை அது பழுதடைய செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பீர் குடிச்சா நல்லது, ஒயின் குடிச்சா நல்லது, இந்த கொஞ்சம் குடிச்சா நல்லது, இந்த மாதிரி கான்செப்ட் எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுது. ஒரு துளி எடுத்துக்கிட்டாலும் அது உங்களுடைய உறுப்புகள்ல ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்க ஆரம்பத்திலேயே தொடங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வோட முடிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போதை சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கக்குள்ள ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதை உட்கொள்ளக்குள்ள அந்த சந்தோஷ நிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைக்கு மாறிடும். அதே சமயத்துல உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு ரொம்ப பழுதடைஞ்சுக்கிட்டே வரும்.
ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பும் வந்து வீணாயிரும், அதே சமயம் உங்கள் மனசும் வீணாயிரும். இது ரெண்டுமே ஒரு சரியில்லாத சூழ்நிலைக்கு போகக்குள்ள அது தேவையில்லாத விளைவுகளை உண்டு பண்ணும். அதனால இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் எல்லளவும் எந்த விதத்திலையுமே நன்மை தரவே தராது. அதாவது ஆண்டவன் பணக்காரனுக்கும் சரி ஏழைக்கும் சரி சரிசமமாக கொடுத்த ஒரே சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் தான். அந்த உடல் நலத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த போதை சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம உட்கொள்றதால எந்த பயனுமே கிடையாது. இப்போ வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய ஒருத்தவருடைய மூளையும் ஆல்கஹால் எடுக்காதவருடைய ஒரு மூளையும் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து அவங்க உட்கொள்ளக்குள்ள இதை வந்து ஸ்கேன் செய்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆல்கஹால் எடுக்கக்கூடியவருடைய மூளை வந்து சுருங்கி இருக்கிறத வந்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் காமிக்குது. ஆல்கஹால் எடுக்காதவங்களுடைய மூளை வந்து சாதாரண நிலையில் இருக்கிறத காமிக்குது. இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஈடுபடக்குள்ள நம்மளுடைய சிந்தனை திறனை வந்து கண்டிப்பாக வந்து அது குறைச்சிடும். எப்போ ஒருத்தவனுடைய சிந்தனை திறன் குறையுதோ அவன் வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு போக மாட்டான். யார் வந்து ஒரு நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் வெற்றியாளர்களாக மாறுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு. நம்மளுடைய நாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோட நலனே இந்த இளைஞர்களோட நலனில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான போதை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து உண்மை நினச்சிடாதீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் மனசுக்கும் கெடுதல் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் இந்த நாட்டுடைய நலன் வந்து இளைஞர்கள் கிட்ட தான் இருக்குது. அந்த இளைஞர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய திறனோடு இருக்கக்குள்ள தான் அவர்கள் வெற்றியாளராக மாறுகிறார்கள். அதனால் இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அது நிச்சயம் யாருக்கும் எந்த விதத்திலையும் நன்மை தரவே இல்லை அப்படிங்கிறத வந்து ஆழமாக இங்கே நான் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால தான் வெற்றி பெற முடியும். அதனால் நீங்களும் வெற்றியாளராக ஆக வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி.